வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. கற்பூரவள்ளியின் சிறப்புதான், நீங்களே பாருங்க. துளசி வகையை சேர்ந்த கற்பூரவள்ளியில விட்டமின் சி, விட்டமின் B6 மற்றும் கால்சியம், அயன், சோடியம், பொட்டாசியம் போன்ற மினரல்ஸும் கார்போஹைட்ரேட்டும் அடங்கியிருக்கு. நீர்த்தேக்கம் உள்ள பகுதிகளில் இந்த செடி வாழையடி வாழையா வளர்ந்துட்டே போகும். இந்த இலைய நசுக்கி ஸ்மெல் பண்ணாலே நல்ல மருத்துவ மனம் வீசும். இதை கஷாயம் பண்ணி குடிச்சாலோ இதோட எண்ணெயை பயன்படுத்தினாலோ கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். இதுல இருக்க விட்டமின் B மற்றும் C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் கற்பூரவள்ளியில ஒரு ஆப்பிளை விட அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. இது நம்ம உடலோட ஃப்ரீ ராடிகல்ஸை எதிர்த்து நோய் தாக்கத்துல இருந்து காக்கும். கற்பூரவள்ளியில ரிச் மினரல்ஸ் இருக்கு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ மூட்டு வலி மற்றும் எலும்பு நோய் ஏற்படாது. மேலும் இதுல அயன் சத்து இருக்கிறதுனால உடல் வலிமை பெறும். இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாகி இரத்த சோகை வராம தடுக்கும். அதோட ரத்தத்துல ஆக்சிஜன் ஃபங்க்ஷனையும் சீராக்கும். கற்பூரவள்ளி டைப் 1 டயபிட்டிஸ்க்கு பரிந்துரைக்கப்படுது. இதுல இருக்க ஃபைபர் ஜீரண சக்தியை அதிகரிச்சு தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றி இரத்த செல்களுக்கு ஏற்படுற டேமேஜையும் தடுக்கும். மேலும் மெட்டபாலிசத்தை ஊக்குவிச்சு உடலுக்கு தேவையான எனர்ஜியையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால பிளட் சர்க்குலேஷன் சீராகி உடலோட எல்லா பாகங்களும் ஸ்ட்ரெயின் இல்லாம ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மூலிகை நல்ல பெயின் கில்லராகவும் சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாகவும் இருக்கு. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.